புல்லோட சேர இந்த நான் செய்வேன். ரெக்கார்டுங்களா? எனக்கா ரெக்கார்டு. ஆமா, என்ற ஃப்ரெண்ட் எங்கேயாச்சும் பாத்தீங்களா? 2026 உடைய ஃபர்ஸ்ட் சாட்டர்டே. இஸ் க்ளோயிங் நவடேஸ். ஓ மை காட். ஆமா, குட் கொடுத்துரு. டிப்ஸ் கொடுத்துரு. அனு அக்கா, ஒரு டவுட்டுங்களாமா. இல்லைங்க, நீங்க இவ்ளோ ரீட் பண்றீங்கல்ல, ஏன் ஒரு புக் எழுதலான்னு தோணல? தாயே கருமாரி அந்த பாட்டு எப்படி பாடுவா தெரியுங்களா? ஆர்ஜே பிரியங்கா. இப்படி பல பாட்டு. ஆர்ஜே பிரியங்கா. காதுகள்ல புக்கு கேட்க நல்லா இருக்கு, பட் ஐ கான்ட் ரீட் தமிழ். கையில காதுகள் புக் தான். புக்கு பேரே காதுகளா? ரைட்டிங் இஸ் a very difficult thing. அதுக்கு வந்து படிக்கிறத விட அது ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. ஏன்னா blank பேஜை வச்சுட்டு என்னடா அப்படின்னு மண்டைக்குள்ள டிராவல் பண்றது இருக்குல்ல, அது ரொம்ப கஷ்டமா இருக்கு. பள்ளிக்கூட பிள்ளை உட்கார வச்சு சாட்டர்டேன்னு சொல்லி கூப்பிட்டு இருக்காங்க. நம்பிதான் ஆகணும். கமெண்ட் இவளை பத்தி தான் படிப்பா. சோர்ஸ் அனுப்பிச்சிருக்காங்க. 6னா ராகுல் கண்ணன் அனுப்பிச்சிருக்காரு. அம்னிஸ் அவைலபிலிட்டி இஸ் காஸ்ட்லி லைக் ஹர் ஃப்ரெண்ட்ஷிப் வித் ஆனந்தியா. ஓ மை காட். ஃப்ரெண்ட்ஷிப் நீங்க புகழ்ந்து பேசுறது ஓகே தான், ஆனா அம்மனோட அவைலபிலிட்டி பத்தி எல்லாம் அவ்வளோலாம் பேச மாட்டான். எப்ப கூட வர மாட்டாங்க. எப்ப கேட்டாலும் மத்தியான பிளான் இருக்கு, சாயங்காலம் 6 மணிக்கு பிளான் இருக்கு, காலையில 7 மணிக்கு ஒரு பிளான் இருக்கு, 10 மணிக்கு பிளான் இருக்கு. ஆனா மாச கடைசியில கேட்டீங்கன்னா ஒண்ணுமே பண்ணலடி அப்படின்னு சொல்லுவா. அது எப்படின்னு தான் தெரியல. என்ன பண்றது, எனக்கு இப்பவும் பதில் தெரியாம தான் உட்கார்ந்துட்டு இருக்கிறேன். சரி விடுங்க, கோல் இல்லாத வாழ்க்கையும் நல்லாதான் இருக்குது. கிருபாகரன் நினைச்சிருக்கிறாரு, நீங்க என்ன பண்றீங்கன்னு கேட்டதுக்கு ஒரு லென்த்தி ஆன்சர் கொடுத்தீங்க. ஹியரிங் தட் ஐ வாண்டட் டு ஆஸ்க், நீங்க என்ன பண்ணல, என்ன பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்க பட் இன்னும் பண்ணல. எனக்கு இது எனக்கும் பொருந்தும். என்ன பண்ணணும்னு ஆசைப்பட்டேன்னா, நான் வந்து ஏதாவது ஒரு ஆர்ட்டை உருப்படியா கத்துக்கணும்னு ஆசைப்பட்டேன். அது வந்து வரைகிறதா இருக்கலாம், பாடுறதா இருக்கலாம், ஆடுறதா இருக்கலாம். ஆனால் அது எல்லாத்துலேயும் இப்படி வாய் வச்சோமா ஜிங் 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 ஜிங்னு அப்படி இப்படி பண்ணிட்டு வந்துட்டேன். இப்படி தான் ஒன்றாவது உருப்படியாக கற்றுக்கணும் அப்படின்னு ஆசை. அதில் வந்து கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும்னு ஆசை. அதில் வந்து சம்பாதிக்க தேவையில்லை, அது வந்து இந்த உலகத்துக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை. பட் நான் அது வந்து ஒரு ஆர்ட்டில் ஃபுல்லாக இறங்கணும், இது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிற மாதிரி. ஏன்னா பாட தெரியுமான்னு கேட்டால் பாடுவேன், ஆனால் பாட தெரியாது. ஆடுவேன், ஆனால் ஆட தெரியாது. வரைவேன், ஆனால் ஆர்டிஸ்ட் இல்லை. அந்த மாதிரி இருக்குமா, அதுவே எனக்கு சந்தோஷத்தை தருது. பட் இருந்தாலும் அதை இன்னும் நல்லா கற்றுக்கணும் அப்படின்னு ஆசை இருக்கு. பாட தெரியுமான்னு கேட்டாலே என்னென்ன பாட்டு பாடுவா தெரியுங்களா? தாயே கருமாரி அந்த பாட்டு எப்படி பாடுவா தெரியுங்களா? ஆர்ஜே பிரியங்கா. இப்படி பல பாட்டு. ஆர்ஜே பிரியங்கா. ஆமா, எனக்கு வந்து ஆசை. நான் இந்த பதில் சொல்ல, எனக்கு வைல்ட் லைஃப் போட்டோகிராஃபர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். ஓ ஆமா, நீ கொஞ்ச நாள் எடுத்துட்டு இருந்திய போட்டோஸ்லாம். ஆமா, இப்ப கேமரா எதோ எடுக்குது. இப்போ அது வைல்ட் லைஃப் கூட கேமரா இருக்கு. அப்புறம் அஞ்சலி ராம் அனுப்பிச்சிருக்கிறாங்க. சொல்லுங்க அஞ்சலி ராம். ஹாய் காங். ஹாய். நீங்க மொத்தம் எவ்வளவு புக்கு படிச்சிருக்கிறீங்க அண்ட் உங்களுக்கு பிடிச்ச சில செல்ஃப் ஹெல்ப் புக்ஸ் அண்ட் நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணதை பத்தி சொல்லுங்க. நான் புக்கு படித்தது கணக்கு தெரியல, நிஜமாவே தெரியல. நிறைய புக்ஸ் படிச்சிருக்கேன், பட் அது நிறையா நான் சொல்ல மாட்டேன், அது ரொம்ப கம்மி தான் படிக்கிறவங்க மத்தியில் கன்சிடர் பண்ணும்போது. அண்ட் நான் யாரை பார்த்தாலுமே அவங்க சொல்கிற நிறைய புக்ஸ் நான் படித்ததில்லை. ஸோ அப்படி இருக்கும்போது ஐயோ நிறைய படிக்கணுமே அப்படின்னு தான் இருக்குது. ஸோ என்னால் நம்பர்ஸாக என்னால் சொல்ல முடியல. ஆனால் நான் படித்த புக்கில் எனக்கு பிடிச்ச ஒரு செல்ஃப் ஹெல்ப் புக்னால் எனக்கு வந்து தென் திங்ஸ் ஃபால் அப்பார்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது. அது கொஞ்சம் ஃபிலாசபிக்கலாக இருக்கும், பேமா சோடன் எழுதியிருப்பாங்க. நிறைய இடத்துல அந்த புக் பற்றி நான் சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து அலி அப்தாலுடைய ஃபீல் குட் ப்ரொடக்டிவிட்டி எனக்கு பிடிச்சிருந்தது. அப்புறம் வந்து 5 டைப்ஸ் ஆஃப் வெல்த் பை சாஹில் ப்ளூம், அதுவும் எனக்கு பிடிச்சிருந்தது. ஸோ இந்த புக்ஸ்லாம் பிடிச்சிருந்தது. செல்ஃப் ஹெல்ப் புக்கில் ஒரு டேக்அவே என்ன அப்படின்னா, ஈவன் எனக்கு பிடிக்கலன்னு சொன்ன ஒரு புக்லேருந்து கூட ஏதாவது ஒரு விஷயத்த நான் எடுத்திருப்பேன். அது வந்து அண்ட் அது வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, அது ஆரம்பித்தேன், அது வந்து விடவே இல்லை அப்படிலாம் கிடையாது. எனக்கு எப்போ தேவையோ அதை நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஒன்று பண்ண நினைக்கிறோன்னா அது எழுதி வைக்கணும் அப்படின்னு அவங்க சொல்கிறத நிறைய இடத்துல எழுதி வச்சு அதை நான் பண்ணியிருந்திருக்கேன். ஆர் நமக்குன்னு ஒரு வைண்ட் டவுன்னு ஒன்று இருக்கணும், இல்லை ஒரு வார்ம் அப்னு ஒன்று இருக்கணும் டு தி ஒர்க் ஆல்சோ. அப்படிங்கிறதுல வைண்ட் டவுனை நான் வந்து நிறைய தடவை ட்ரை பண்ணியிருக்கேன். ஓகே, நல்லா நமக்குன்னு ஒரு டைம் அந்த மாதிரிலாம். ஸோ எண்ட் ஆஃப் த டே நான் வந்து மென்டலி ஹாப்பியாக இருக்கேனா ஹாப்பியாக இருக்கேன், ஃபைனான்ஷியலி ஹாப்பியாக இருக்கேனா ஹாப்பியாக இருக்கேன், அண்ட் ப்ரொஃபஷ்னலி ஹாப்பியாக இருக்கேன்னு கேட்டால் ஹாப்பியாக இருக்கேன். ஸோ சம்வேர் இந்த புக்கில் இருந்தெல்லாம் கலந்து ஏதாவது ஒரு விஷயம் வந்து எனக்கு அங்கங்கே ஏதோ ஒன்று ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் ஒரு சில நேரம் அன்ஹாப்பியாகவும் இருந்திருக்கேன். அந்த டயத்தில் எகெயின் இது வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை நான் எடுத்துப்பேன்.
ஸோ அதுதான் என்னால் ஒரு கான்க்ரீட்டான பதில் சொல்ல முடியாது. நேரம் உங்களுக்கு கிடைச்சிருக்கும் பதில். லவ்ஸ் அனுப்பிச்சிருக்காங்க. லவ்ஸ் LAVS தான். லாவண்யவா இருக்கும். கிட்ஸை ரீடிங்க்கு என்கரேஜ் பண்ண நல்ல ஒரு பிகினர் ஃப்ரெண்ட்லி புக் சஜஸ்ட் பண்ணுங்க சிஸ்டர். அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும், அட் த சேம் டைம் லாங்குவேஜும் இம்ப்ரூவ் ஆகணுமாமா. சரி, நான் அதில் ஒரே ஒரு பிரச்சனை இருக்குது. ஏன்னா கிட்ஸுக்கு இந்த வயசில் இந்த புக் அப்படின்னு சொல்லிட்டு என்னால் ஏன் சொல்ல முடியாது அப்படின்னா, மோஸ்ட்லி அந்த மாதிரி புக்ஸ் நான் படித்ததில்லை. அண்ட் நான் கிட்டாக இருக்கும்போது வர படித்து தொலையில்லை. ஸோ அதனால் என்னால் ஈஸியாக அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுக்க முடியல. பட் நிறைய பப்ளிஷிங் ஹவுஸஸில் லைக் பென்குயினாக இருக்கட்டும், இல்லை ஹாப்பர் காலின்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய பப்ளிஷிங் ஹவுஸஸில் எனக்கு ஹாப்பர் காலின்ஸ்னு தெரில, பட் நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்கள். அங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஏஜ் வைஸாக இந்த புக்கு படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ரெக்கமெண்டேஷன்ஸ் போட்டிருப்பாங்க. தட் மைட் பி ரியலி ஹெல்ப்ஃபுல். இல்லை அப்படின்னா த பெஸ்ட் திங் டு டூ, அதுவும் கிட்ஸுக்கு அப்படின்னா, மோர் தென் பையிங் த புக், ஏதாவது ஒரு லோக்கல் லைப்ரரி, உங்கள் ஊரில் இருக்கிற நல்ல லைப்ரரி கூட்டிகிட்டு போங்க. அங்கே இருக்கிற லைப்ரரியன் டெஃபினெட்லி தே வில் ரெக்கமெண்ட் த ரைட் கைண்ட் ஆஃப் புக்ஸ் டு யூ கிட்ஸ். அண்ட் அந்த மாதிரி யாரோ ஒருத்தங்க பக்கத்தில் இருக்கிறது அவங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு புக்கு படிக்கிறாங்க, அதை பற்றி அவங்க டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு ஒரு பர்சன் இருப்பாங்க. அண்ட் அந்த டிஸ்கஷனுக்கு அப்புறமா அடுத்த புக் என்ன படிக்கலாங்கிறதுக்கும் ஒரு கைடன்ஸ் கிடைக்கும். எனக்கு அந்த மாதிரி ஒரு கைடன்ஸ் கொஞ்சம் இருந்துச்சு சின்ன வயசில். பட் அப்போ எனக்கு படிக்கிறதுக்கான இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஆனால் அந்த மாதிரி இடத்துக்கு போகும்போது இன்னும் நிறைய படிப்பாங்க. கோயம்புத்தூரில் அந்த மாதிரி ஒரு புக் ஷாப் பார்த்தேன், ஹூ ஆல்சோ செல் புக்ஸ். அவங்க படிக்கிற மாதிரி லைப்ரரியும் வச்சுருக்காங்க. ஆம்னி புக்ஸ்ன்னு நினைக்கிறேன். இன் ஹோப் காலேஜ் கிட்ட இருக்குது. அப்படியா? ஆமாம். ஸோ ஹோப் காலேஜ் தான் நினைக்கிறேன், அங்கே இருக்குது. ஸோ சென்னையில் அதே மாதிரி இப்போ ஹிகிம்போதன்ஸ் நீங்கள் போனீங்கன்னா கூட அங்கே இருக்கிற புக்கு விற்கிறவங்களே தே மைட் பி ஏபிள் டு ஹெல்ப் யூ அவுட். ஸோ இது புக்கு படிக்கிறவங்கள விட இந்த பப்ளிஷிங் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க, இல்லை புக் ஷாப்ஸ் இல்லை லைப்ரரிஸில் இருக்கவங்க, தே கேன் ஹெல்ப் யூ மச் பெட்டர் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஸோ அதனால் நீங்கள் அங்கே இது கேட்கலாம். பட் டூ டெஃபினெட்லி டேக் தட் ஸ்டெப். அவங்க முதல்ல புக்ஸாக இருக்கிற இடத்துக்கு கூட்டிகிட்டு போங்க. ஏன்னா சின்ன வயசில் இந்த மாதிரிலாம் கூப்பிட்டு போயிருக்காங்க, எங்கள் அம்மாலாம் கூட்டிகிட்டு போயிருக்காங்க. சவிதா லைப்ரரின்னு கோயம்புத்தூர் ஒரு லைப்ரரி இருக்குது, அந்த லைப்ரரிக்கெலாம் நான் போயிருக்கேன். ஸோ சும்மா அந்த புக்கோடு இருக்கிறது, அதுக்காக ஒரு புக்கை தூக்கிட்டு வீட்டுக்கு வர்றது அப்படிங்கிறதே ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான். சம்வேர் இந்த புக்குங்கிறது ஒரு அந்நியமான ஒரு விஷயமா இல்லாமல் ரொம்ப ஆக்சசபிளான விஷயமா முதல்ல மாறுறதே ரொம்ப முக்கியம். ஸோ யூ ஸ்டார்ட் டூயிங் தட் அண்ட் டூ விசிட் இந்த மாதிரியான புக் ஷாப்ஸ், லைப்ரரிஸ். அங்கே போங்க. நிறைய லைப்ரரியன்ஸ், நிறைய புக் ஷாப்பில் ஒர்க் பண்ணுறவங்க, இந்த மாதிரி குழந்தைங்கள படிக்க வைக்கணும்னு ரொம்ப பேஷனேட்டாக இருக்கவங்க நிறைய பேர் நான் மீட் பண்ணியிருக்கேன். அவங்க கிட்ட உங்கள் கிட்ட போனாங்க அப்படின்னா இட் இஸ் மியூச்சுவலி பெனிஃபிஷியல். ஏன்னா அவங்க இந்த ஜாபை பண்ணுறதுல ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனும் உங்களுக்கு இருக்கும். அட் தி சேம் டைம் உங்கள் குழந்தைங்களுக்கும் நிறைய புக்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணப்படும். ஸோ அதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். குமரேசன் அனுப்பிச்சிருக்கிறாங்க. குமரேசா, கைட் ரன்னர் புக் ரிவ்யூ பண்ணுங்க. கைட் ரன்னர் பண்ணியாச்சுங்க. கைட் ரன்னர் பண்ணியாச்சு. கலதோசேனியோட 1000 ஸ்பெண்டன்சன்ஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் தி மவுண்டன்ஸ் எக்கவுட் பண்ணியிருக்கோம். ஸோ கலதோசேனியோட 3 புக்கு நான் ரிவ்யூ பண்ணியிருக்கேன். கைட் ரன்னும் பண்ணியிருக்கேன். தமிழில் பட்ட விரட்டின்னு இருக்கும், தமிழ் வெர்ஷன். ஸோ தமிழில் படிக்கணும்னு ஆசைப்படுறவங்க பட்ட விரட்டியை கூட வாங்கி படிக்கலாம். பட்டைனா சினமனா? பட்டம். பட்டமா? நீ பட்ட விரட்டின்னு பட்ட விரட்டின்னு போடுவாங்க. பட்டம் விரட்டின்னு அது எழுதியிருக்குமான்னு தெரில. ஓகேவா? ஸோ அதான் கைட் ரன்னர். அந்த புக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு புக்கு. நான் எல்லாருக்குமே ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஸோ அதனால இட்ஸ் வெரி நைஸ் புக். நீங்கள் அது ரிவ்யூ ஆல்ரெடி அவைலபிளாக இருக்குது. ஆல்ரெடி எவனோ ஒருத்தர் அதுக்கெலாம் வர கமெண்ட் போட்டிருந்தாங்க. என்னென்னா, என்ன அப்பா சத்துக்கே உங்களுக்கு அழுக வரலையா, இந்த புக்கு படித்து அழுக வந்துதான்னு. அட பாவிக்கலாம், எங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போது, எங்கள் அப்பா கேன்சர் இருக்கும்போது, இந்த புக்கில் இருக்கிற ஒரு அப்பாவுக்கு கேன்சர் இருக்கும், அந்த பையன் அதை டீல் பண்ணுறதை பற்றி அதில் இருக்கும். அங்கே தான் நான் அழுதேன். ஏன்னா சம்வேர் ஆயினோ அது எனக்கு நடக்க போகுதுன்னு. அப்பாவுக்கு நடக்கும்போது ஏன் உடனே அழுகலை அப்படின்னா, ஒரு டெத்தோ இல்லை ஒரு கிரீஃபோ அது இப்படி தான் ஹேண்டில் பண்ணணும்னு ஒன்று கிடையாது. அது ஒரு ஷாக் ரெஸ்பான்ஸ். அது அழுக வராமல் இருக்கிறது, நான் அடுத்து என்ன பண்ணணும் அந்த மாதிரி தான் சுற்றிட்டு இருந்தேன். நான் அழுகிறதுக்கு அப்போ டைமும் இல்லை. அப்பா ஒரு டெத் சர்டிஃபிகேட் ரெடி பண்ணணும். அதுக்கப்புறம் வீட்டில் அம்மா இருக்காங்க, பாட்டி இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு அடுத்து என்ன பண்ணணும்னு பார்க்கணும். ஸோ யாரோ ஒருத்தங்க எப்போ இந்த ஒரு ரெஸ்பான்சிபிள் பொசிஷனில் இருப்போம். அவங்களுக்கு இமீடியட்லி இந்த இமோஷன்ஸை ப்ராசஸ் பண்ணுறதுக்கான டைம் இருக்காது. அதுக்கு இல்லை அந்த ஷாக்கில் அவங்க மற்ற எல்லாமே பண்ணுவாங்க. ஆனால் அந்த க்ரீவிங்கை பண்ண மாட்டாங்க. பட் அந்த க்ரீவிங் இன்ன வரைக்கும் நடந்துட்டு தான் இருக்குது. ஓகே, இப்போ கூட என் கண்ணுக்கு எதிரே எங்கள் அப்பா இருக்காரு. ஸோ இதை வச்சு ஜட்ஜ் பண்ணலாம் முடியாது இவங்க எவ்வளோ லவ் பண்ணுறாங்க. அதெல்லாம் தேவையில்லை. நான் யாருக்கும் ப்ரூவ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பட் நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த புக்கோட இம்பாக்டும் அப்படி இருந்தது. அண்ட் எஸ்பெஷலி நான் அது சிமிலரான விஷயம் கோத்ரூ பண்ணிருந்தேன் அப்படிங்கிறனால அதோட இம்பாக்ட் இன்னுமே நல்லா இருந்தது. ஹைலி ரெக்கமெண்டட் புக். கேஸும் நினச்சிருக்கிறாங்க. கேஸாவா? ஹாய், நீங்கள் அப்பார்ட் ஃப்ரம் வீடியோஸ் அபவுட் புக்ஸ் ஜென்ரலாக ஏதாவது பேசிட்டு கூட வீடியோ போடுங்க. ஐ வில் வாட்ச். ஸோ சூதிங் அண்ட் ரிலாக்ஸிங் டு ஹியர் யோர் ஸ்பீக்கா. எனக்கும் ஆசை தாங்க. ஆனால் என்ன தெரியுமா, அது என்னன்னு தெரியல.
ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி பேசணும்னு தோணும். அப்புறம் எப்படி இருக்கும்னா, இப்போ நம்ம இதை பற்றி பேசுறதுனால என்ன யூஸு, உலகமே அதை பற்றி தான் பேசுது, நம்ம அதை பற்றி பேச வேணாம் அப்படின்னு தோணிடும். இல்லை லைஃப்பில் எனக்கு ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் நடக்கும், அதை பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்படுவேன். அப்புறம் என்ன தோணும்னா, எதுக்கு நம்ம லைஃப் நடக்கிறதுலாம் அதை ஷேர் பண்ணணும் அப்படின்னு தோணும். ஸோ இந்த ஒரு டைலமாலேயே அதை அப்படியே விட்டுருவேன். இன்ஃபேக்ட் நான் 2025ல் நான் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான பிளேஸஸ்க்கு போனேன், இன்ட்ரெஸ்டிங்கான பீப்புள் மீட் பண்ணேன். பட் எங்கேயுமே அதை பகிர்ந்துக்கல. அதை நான் ரஃப் நோட்லலாம் ஷேர் பண்ணணும், பாட்காஸ்ட்டில் அப்படி தான் நினச்சேன். பட் ஐ நெவர் டிட் இட். ஐ டோன்ட் நோ வாட் இஸ் ஸ்டாப்பிங் மீ. ஆனால் ஐ வாண்ட் டு ஃபைட் தட் அவுட் அண்ட் 2026ல் ஐ வில் ட்ரை. பட் யா, எனக்கு இந்த பவுண்ட்ரிஸ் இருக்குது. அந்த பவுண்ட்ரிஸை தாண்டாமல் ஐ வில் ட்ரை. தர்ஷினி காமராஜா குமாரராஜன் படிச்சிருப்பேன். வாட் ஆடியோ புக் ஆப் யூ ஆர் யூஸிங்? என்ன ஆப் யூஸ் பண்ணுறேன்னு கேட்குறாங்க. ரீசெண்ட் நான் வந்து 2-3 யூஸ் பண்ணுறேன், ஒன்றுன்னு இல்லை. ஆல்மோஸ்ட் நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச டாப் மோஸ்ட் உங்களுக்கு என்ன பேர்லாம் ஞாபகம் வருமோ அது எல்லா பிராண்டுமே நான் யூஸ் பண்ணுறது தான். அதில் மெஜாரிட்டி ஒரு 3-4 பிராண்ட் யூஸ் பண்ணுறேன். இப்போ ரீசெண்டாக கரண்ட்லி நான் கேட்டுட்டு இருக்கிறது வந்து சம்படி ஆட்டம் அப்படின்னு சொல்லிட்டு மாரி செல்வராஜ் எழுதின புக்கு. அது வந்து விகடன் ஆப்பில் இருக்குது. ஸோ நான் அதில் வந்து இப்போ கேட்டுட்ருக்கேன். அதுதான் கரண்ட்லி ஐம் லிஸ்னிங். அண்ட் கடல் புறா வந்து எனக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்தது டு ஸ்டார்ட் ஆஃப் வித். அண்ட் அதனால நான் வந்து அதை ஸ்டோரி டெல்ல கேட்டுட்ருக்கேன். ஸோ அது இப்போ தான் பாகம் 1 முடித்தேன். ஸோ அதுக்கு ஒரு பிரேக் விட்டுட்டு இப்போது விகடன் ப்ளே ஆப்பில் வந்து இப்போது சம்படி ஆட்டம் வந்து கேட்டுட்ருக்கேன். அதை தாண்டி ஆடிபிள்லையும் நான் கேட்பேன். ஸோ இந்த 3 ஆப்ஸ் வந்து நான் ஜகிள் பண்ணிகிட்டே தான் இருக்கேன். ஹே ஹே அப்படின்னு ஒருத்தர் அனுப்பிச்சிருக்கிறாரு. ஓ மை காட், so much books you have stacked up, Ananthi sister. IG 2026 book tour will be exciting. Please don't color code and separate the books. That's what all these fantasy readers do. You please don't do it. Mix it up, then only you will have the interest to pick the book, else it becomes performative. Just a suggestion. It's up to you, sister. Happy New Year. என்ன இது கலராக வைக்கணுங்கிறாங்களா? இல்லை, வைக்க வேணான்னு சொல்கிறாரு. அந்த சஜஷனாக சொல்லியிருக்காரு. போன புக் சோலியெல்லாம் வந்து இந்த லெகின்ஸ் வைக்கிற மாதிரி எல்லாத்துலேயுமே வந்து ஆரஞ்சு கலர், வெள்ளை கலர், கருப்பு கலர்னு இருக்கும். இப்போலாம் மிக்ஸ் பண்ணிட்டாளுங்க. ஆமாம், இல்லை இது நீங்கள் சஜஷன் கொடுக்கறது ஓகே தான். பட் ஐ டோன்ட் see performative and it doesn't matter to me how it looks for others. மற்றவங்களுக்கு அது எப்படி தெரியுது அப்படிங்கிறத பற்றி எனக்கு அது முக்கியம் கிடையாது. எனக்கு ஒரு பீரியடில் அது கலர் மாதிரி வைக்கணும்னு தோணுச்சு. ஸோ அதனால நான் அதை அப்படி வச்சேன். அதில் ஒரு ஆர்டர் அண்ட் கேவஸ் இருந்தது. அண்ட் இப்போ வந்து இந்த வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆனதுக்கப்புறம் எனக்கு எப்படி தோணுச்சுன்னா, எனக்கு எடுக்கிறதுக்கு ஆக்சசிபிலிட்டி எனக்கு கலர் கோடை விட இதில் பெட்டராக இருக்குது அப்படின்னு தோணுச்சு. ஸோ எனக்கு ஒரு த்ரில்லர் படிக்கணும், இல்லை வந்து ஒரு பயோகிராஃபி படிக்கணும் அப்படின்னா when I stack those books அதோட ஜான்டர் வைஸாக வந்து அடுக்கி வைக்கும்போது மச் பெட்டராக இருக்குது. நான் முதல்ல படித்த புக்கு, படிக்காத புக்கு அப்படிலாம் நிறைய பிரித்து வச்சுருந்தேன். இப்போ ரொம்ப சிம்பிளாக வச்சுருக்கேன் நான். ஸோ இது வந்து இந்த வாரத்தோட நிலைமை தான் அப்படின்னு சுரேஷ் வந்து டாப் 10 மூவிஸில் சொல்கிற மாதிரி, அது வந்து எனக்கு இப்போ இருக்க மூடுக்கு இட் இஸ் லைக் தேட். அடுத்த மூடு எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி ஐ வில் டூ. எனக்கு புரியுது அது உங்களுக்கு எப்படி தோணுதுன்னு. பட் ஐ ஆம் சம்மன் ஹூ வாண்ட்ஸ் டு நாட் திங்க் அபவுட் பார்க்குறவங்க இது எப்படி நினைப்பாங்க அப்படின்னு நான் யோசிக்கிறதுல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ எனக்கு வந்து இப்போ எப்படி இருக்குது, ஐ எம் நாட் ஜட்ஜிங் தோஸ் ஹூ ஆர் ஹேவிங் இட் சும்மா கலர் கோட் பண்ணி வைக்கிறாங்கனாலுமே நான் அவங்களையும் ஜட்ஜ் பண்ண ரெடியாக இல்லை. ஏன்னா ஐ எம் ஷுவர் அது ஏதாவது ஒரு குழந்தை பார்க்குதுன்னு வச்சுக்கோங்களேன், புக்கு கலராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பிங்க் கலரில் எனக்கு ஒன்று படிக்கணும் அப்படின்னு கூட எடுத்து குழந்தைங்க படிக்கலாம். ஆர் அது வச்சுருக்கவங்களே கூட அப்போ படிக்கலனாலும் they might get into a reading habit bit later. and sometimes புக்கு வாங்குறவங்க அதை படிக்கலனாலுமே அந்த வீட்டுக்கு வர்றவங்க இல்லை அவங்களுக்கு அப்புறமா அந்த புக் யார்கிட்ட போகுதோ அங்கே கூட அவங்க படிக்கலாம். ஒரு செகண்ட் ஹேண்ட் புக் ஷாப்க்கு அந்த புக்கு போகுதுன்னா கூட, ஈவன் நீங்கள் சொல்கிற மாதிரி பெர்ஃபார்மேட்டிவாக தான் அவங்க வச்சுருக்காங்க அப்படின்னா கூட, செகண்ட் ஹேண்ட் புக்ஸ் தான் போகுதுன்னா கூட விலை கம்மியாக யாரோ ஒருத்தங்க அந்த புக்கை வாங்கி படிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு புக்கு வந்து எனி டைம் அதை வாங்கி வைக்கிறதோ, இது அது எப்படி வைக்கிறதோ, அதோட இன்டென்ஷனோ, அது எதையுமே ஐ எம் நாட் சம்மன் ஹூ வில் ஜட்ஜ். ஏன்னா ஐ ஹவ் பின் பெனிஃபிட்டட் பை ஒரு புக்கு தூக்கி போட்ட புக்னால ஐ ஹவ் பின் பெனிஃபிட்டட். இதே மாதிரி அலங்காரம் படுத்தி வச்சுருந்த ஒரு இடத்துல அந்த ஒரு இது அழகாக இருக்க இந்த இடம் அப்படின்னு அங்கே போயிட்டு அதில் எக்ஸ்ப்ளோர் பண்ணி நான் பெனிஃபிட் ஆனவங்களும் நான் தான். ஸோ அதனால ஐ எம் லைக் ஓப்பன் டு இட். எப்படி வேணாலும் வைங்க, புக்கு உங்கள் வீட்டில் இருக்கா, நல்லா இருக்கே, அந்த மாதிரி இருக்குது, அவ்வளோதான். நீங்கள் படிக்கலைனாலும் பரவாயில்ல, யாரோ ஒருத்தங்க படிப்பாங்க, யாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இல்லை அந்த புக்கு யாரை போய் சேரணுமோ அவங்கள போய் சேரும். பாலசுப்ரமணியன் நினச்சிருக்கிறாங்க, suggests more good English books written by authors from Tamil தமிழ்நாடுன்னு சுருக்கிக்க வேணாம், நம்ம இந்தியான்னு வச்சுப்போமே. நிறைய புக்ஸ் நான் வந்து இப்போது இந்தியன் புக்ஸ் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண தான் செய்கிறேன். அதில் இப்போது வேர்ல்ட் லெவல்லன்னு பார்க்கும்போது எனக்கு ரெக்கமெண்டேஷன்ஸ் ஈஸியராக இருக்குது. வேறஸ் வெறும் இந்தியன் ஆதர்ஸ்ன்னு சுருக்கிக்கும் போது அந்த ரெக்கமெண்டேஷன்ஸ் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. சம்டைம்ஸ் ஐ ஈவன் லுக் ஃபார் பர்டிகுலர் கண்ட்ரி. ஸோ அதனால எல்லாமே வரும், நீங்கள் அதில் இந்தியன் ஆத்தர்ஸோடது நீங்கள் சூஸ் பண்ணி படிங்க.
பிகாஸ் ஐ டோன்ட் வாண்ட் டு ஃபேக் ப்ராமிஸ். ஓகேங்க நான் இந்தியன் ஆத்தர்ஸோடது நிறைய போடுறேன் அப்படின்னு நான் வந்து இப்போ உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ண போகிறது இல்லை. பட் ஐ மேக் ஷுர் மிக்ஸ் ஆஃப் ஆலில் டெஃபினெட்லி இந்தியன் ஆத்தர்ஸும் இருக்க மாதிரி. அது அந்த ஃபில்டர் சூஸ் பண்ண ஆப்ஷன்ஸ் கம்மியாகவும் தெரியும் மாதிரி கூடாது. ஷேடோ வாய்ஸ் கேட்டிருக்கிறாங்க. ஷேடோ வாய்ஸ் நிழல்கள் குரல். அக்கா நிழல் ஒரு குரல் கேட்குது அப்படின்னு. அனு அக்கா ஒரு டவுட்டுங்களாமா? இல்லைங்க, நீங்க இவ்வளோ ரீட் பண்றீங்கல்ல, ஏன் ஒரு புக்கு எழுதலான்னு தோணல? நானும் தான் கேட்டிருக்கேன். தோணலையா இல்லைன்னா பண்ணாம இருக்கீங்களா? இல்லைனாலும் ஒரு 20 புக்ஸ் ரீட் பண்ணியிருப்பேன், எனக்கே புக்ஸ் எழுதலாம் இப்படி அப்படின்னு ஐடியா வருதே, எழுதிட்டு இருக்கேன். அது போல எழுதிட்டு இருக்கேன். பரவாயில்ல, சூப்பர், கங்க்ராச்சுலேஷன்ஸ். ரைட்டிங் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு விஷயம். அது வந்து நான் இந்த இந்து தமிழுக்கு சீரீஸ் எழுதிட்டு இருக்கும்போது எனக்கு தோணுச்சு, ஆஹா இது என்னடா வார வாரம் என்னடா யோசிக்கிறது மண்டையிலான்னு அந்த மாதிரி இருந்தது. ஸோ ரைட்டிங் வந்து எனக்கு எப்படின்னா, ஃப்ராங்காக சொல்லணும் அப்படின்னா, எனக்கு இதை பற்றி எழுதணும் அதை பற்றி எழுதணும் அப்படின்னு தோணும்போது கூட ஐ ஃபெல்ட் எனக்கு இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும், அப்போ தான் எழுத முடியும். இல்லை இன்னும் நிறைய நான் எக்ஸ்ப்ளோர் பண்ண தான் தோணியிருக்கேன். நிறைய படிக்க படிக்க எனக்கு வந்து ஓகே, அப்போ நம்ம இதில் நமக்கு நாலேஜ் இவ்வளோ தான் இருக்குது, நமக்கு அது இன்னும் எக்ஸ்பேண்ட் ஆகணும். வி ஆர் நாட் ஸ்டில் யூனோ சஃபிஷியன்ட் இனஃப் டு ரைட் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணியிருக்கு. ப்ராபப்ளி அட் ஒன் பாயிண்ட் எனக்கு தோணலாம் நான் எழுதணும், அப்போ நான் எல்லாம் தெரிஞ்சுட்டு அப்புறம் எழுதுவேன்னு இல்லை. பட் சம்வேர் எனக்கு வந்து இதில் எழுதணும்னு தோணும் போது ஐ டெஃபினெட்லி ரைட். ஏன்னா எனக்கு தெரியும் ரைட்டிங் இஸ் அ வெரி டிஃபிகல்ட் திங்காக. அதுக்கு வந்து படிக்கிறத விட அது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. ஏன்னா பிளாங்க் பேஜை வச்சுட்டு என்னடா அப்படின்னு மண்டைக்குள்ளே ட்ராவல் பண்ணுறது இருக்குல்ல, அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அதனால் எனக்கு வந்து ரைட்டிங் இஸ் மோர் டிஃபிகல்ட் தேன் ரீடிங். ஸோ ஐ திங்க் ஐ வில் ட்ரை இன் ஃபியூச்சர். டெஃபினெட்லி ஐ வில் கிவ் இட் அ ட்ரை. அட்லீஸ்ட் எனக்காகவாவது நான் எழுதி நானே படிக்கிறதுக்காவது ஏதாவது வச்சுப்பேன். ஏன்னா அது கண்டிப்பாக ஏன்னா அவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னா அப்போ அது பண்ணி பார்த்துருணுமே. விடுங்க, அந்த புக்கை நான் ரிவ்யூ பண்ணுறேன். படிச்சிருவாங்க அவங்க. அது வலிச்சிருவேன். மவுஸ் பேடாக யூஸ் பண்ணுவாங்க, ஷேடோ பிளாக்கிங் யூஸ் பண்ணுவாங்க. இல்லை இல்லை ஏன்னா பக்கு வளர்த்தி பக்குங்கிற புக்கு புக்கே வரல. சாரி, பூனரசம் பிரச்சனைங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆமா, ஜெகநாதன் நினைச்சிருக்காரு. என்னவா பிள்ளைங்களா இல்லைங்களா, பிள்ளைங்களையெல்லாம் அடிச்சு தான் வளர்க்கணும், கொஞ்சி வளர்த்தா நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடு வருமாமா. ஐயோ பாவம் இவங்களோட பிள்ளைங்க, இவங்க சார்ந்த பிள்ளைங்களும் ரொம்ப பாவம். என்ன திடீர்னு நாகர்கோவில் பாசு வருது சார்ந்த அப்படிங்களா பிள்ளைங்க? இல்லைங்க, யார் பிள்ளைங்களான்னு இல்லைங்க, யாரையுமே நமக்கு அடிக்கிறதுக்கெல்லாம் வந்து உரிமையே கிடையாது. அண்ட் ஒருத்தங்க வந்து பயந்து ஒரு விஷயத்த பண்ணுறாங்க அப்படின்னா இட் இஸ் நாட் குட். எங்கள் அப்பாவும் அதை பண்ணியிருக்காரு. எங்கள் அம்மா சீப்பு வச்சுட்டு அடிக்க வரேன்னு வந்திருக்காங்க. அது எனக்கு பயமாகவே இருக்காது, ஆனாலும் ஓடுவேன் நான். ஏன்னா பாவம் எங்கள் அம்மாவுக்கு பேடாக ஃபீல் ஆகும் இல்லையா, அவங்க அது ஒரு பெரிய வெப்பன்னு நினச்சிட்டு வராங்க இல்லையா, அதனால எங்கள் அம்மா கொஞ்சம் குஷியாகட்டுமே வலிக்கணும். இப்படி பிடிச்சி இப்படி அமுத்துவாங்க. சீப்பை பார்த்த பயம், எங்கள் அம்மா பார்த்து பயமே கிடையாது எனக்கு. எங்கள் அம்மா பார்த்தா பார்த்துக்கலாம் அப்படிதான். நம்ம சீமாரால் அடிக்கும். ஓ அது கொஞ்சம் பெரிய எக்யூப்மெண்ட். எனக்கு வந்து என்னோட வெப்பன் எங்கள் அம்மா வந்து சீப்பே அப்படி வளைச்சி வச்சுருப்பாங்க. ஓகே அதை வச்சுட்டு அடிக்கிறேன் அப்படின்னு. அது எல்லாருக்குமே நமக்கு தோன்றது தாங்க. பூனையே இருக்குல்ல, சொன்ன பேச்சு கேட்டோன்னா அப்படின்னு அடிக்கணும் தான் தோணும். அது வந்து நம்மளோட ஆங்கரை கண்ட்ரோல் பண்ண முடியாது, நம்மளோட இயலாமை. அது சரின்னுலாம் சொல்லுறது வந்து ரொம்ப ரொம்ப தவறான ஒரு விஷயம். ஸோ ஐ திங்க் ஒருவேளை இது சரின்னு நினைக்கிறவங்க அவங்களோட சைல்டுஹுட் அப்போ எப்படி இருந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அவங்க அது ஏதோ ஒன்று அது என்ன சொல்கிறது, அதை அனுபவித்து அதையும் சரின்னு யாரோ ஒருத்தவங்க அவங்க நம்ப வேறு வச்சுருக்காங்கங்கிறது தான் இங்கே வருத்தமாக இருக்குது எனக்கு. நம்மளோட இயலாமையில் குழந்தைங்கள அடிக்கிறதோ இல்லை அவங்கள வந்து நம்ம திட்டுறதோ இல்லை வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறதோ அது நடந்தாலுமே இருக்கிறதுலே ரொம்ப பெரிய கஷ்டம் ஒன்று குழந்தைங்களுக்கு. நம்மளும் சந்தோஷமாக இருந்ததில்லை. எனக்கு தெரிஞ்சு யாருமே நான் குழந்தைய அடித்தேன், நான் இன்னைக்கு நல்லா திருப்தியாக இருக்கேன் அப்படின்னு ஒருத்தர் சொன்னதில்லை. அது வந்து இட் ஆல்சோ கிரியேட்ஸ் யூ டூ மச் ஆஃப் கில்ட். அந்த கமெண்ட்டுக்கு, இந்த ஜெகநாதன் சார் அமைச்ச கமெண்ட்டுக்கு வந்து சத்யபிரகாஷ் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, பூமர் அங்கிள் கமான் அங்கிள் அப்படின்னு வச்சுருக்காங்க. அட்வைஸ் பண்ணாலும் பூமருங்கிறாங்க. ஆமாம், வேற என்ன சொல்லு. அட்வைஸ் பண்ணலைன்னா தத்திங்கிறாங்க. அட்வைஸ் பண்ணலைன்னா யாருங்க தத்தின்னு எனக்கு புரியவே இல்லையா. அது ஃப்ளோவில் வந்துருச்சு, உனக்கு ஃப்ளோவில் வரல. ஆமாம், ஆர்மி பிளிங்க் அனுப்பிச்சிருக்கிறாங்க. ஆர்மி பிளிங்க், ஓகே நைஸ் வீடியோன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. அது எந்த வீடியோன்னு தெரியல. அதிகமாக சாட்டர்டே வீடியோ இல்லை 4 நாளைக்கு முன்னாடி அனுப்பிச்சிருக்காங்க. அது கண்டிப்பாக இருக்காது. அப்புறம் த திங் அபவுட் அட்டென்ஷன் ஸ்பேன் இஸ் ட்ரூ. ஐ கான்ட் வாட்ச் லாங் ஃபார்மட் வீடியோஸ் நவ். ஜென்சிக்கே இந்த நிலைமைன்னா தென் அடுத்த ஜென்ரேஷனில் என்ன பண்ண போகிறாங்களோ. அது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. ஆமாம், ஏன்னா இந்த எனக்கே தோணிருக்கு, காலையில் எழுந்திரிச்சு தெரியாமல் இப்போ வந்து ரீல்ஸ்லாம் பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன், டக்குன்னு ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு 10 நிமிஷம் ஏதோ பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். 10 நிமிஷத்தில் ஒரு மாதிரி வேர்ல்டே மாறிடுது. எழுந்திரிக்கும் போது என் உலகம் எனக்குன்னு ஒரு வீட்டுக்குள்ளே சன்லைட் வருது, அந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு வியூலாம் இருக்க தான் செய்யுது. ஆனால் மண்டைக்குள்ளே ஒரு 10 விஷயம் வருது இல்லை, சம்மந்தமே இல்லாமல் வந்துன்னே
நம்ம எங்கே இருக்கணுமோ அங்கே இல்லாமல் போயிடுறோம், எங்கே டிஸ்கனெக்ட் ஆகிற மாதிரி தான் இருக்குது. ஸோ அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எனக்கே கஷ்டமாக இருக்குது. எனக்கு அடுத்த ஜென்ரேஷன்லாம் எப்படி இருப்பாங்கன்னு தெரியல. ஆமா, எல்லாருமே இப்போ ஷார்ட்ஸ் பார்க்க பழகிட்டு 30 செகண்ட் மேலே பொருந்தி இருக்க மாட்டேங்குது. ஆமாம், கோல்டு ஃபிஷ்ஷோட அட்டென்ஷன் ஸ்பேன் நம்ம கம்மியாயிடுச்சுன்னு சொல்கிறாங்களே. கோல்டு ஃபிஷ் கோல்டு ஃபிஷ் இருக்குல்ல, ஆமா, அதோட அட்டென்ஷன் ஸ்பேனை விட நம்ம அட்டென்ஷன் ஸ்பேன் கம்மியாயிடுச்சுங்கிறாங்க. ஐயோ அந்த அளவுக்கு நம்ம மோசமாயிடுச்சா? கோல்டு ஃபிஷ் வந்து பார்த்துட்டு தெரியும், எனக்கு தான் தெரியுமே, சாப்பாடு எடுத்து வரேன்னு போவேன், சாப்பாடு எடுக்க தான் போவேன், ஆனால் அதுக்கப்புறம் உனக்கு சோறு போட்டு நீ பாட்டு சாப்பிட்டு இருப்பேன், எனக்கு கொடுக்காம ஆடிட்டு இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் கோல்டு ஃபிஷ். அடுத்தது வந்து ஒருத்தங்க கேட்டிருக்கிறாங்க, என்ன தெரியுமா கேட்டிருக்காங்க, அஜிஸ் கிஸ்ஸா அப்படின்னு ஒருத்தங்க அனுப்பிச்சிருக்காங்க. என்ன தெரியுமா அனுப்பிச்சிருக்காங்க, சீஸ் க்ளோயிங் நவடேஸ். ஓ மை காட். ஆமா, கோல்டு கொடுத்துரு, டிப்ஸ் கொடுத்துரு கேட்பாங்க, கீழே கமெண்ட்ல கேட்டாலும் கேட்பாங்க. டிப்ஸா? ஆமா, டிப்ஸ் கேட்பாங்களா? க்ளோ ஆயிட்டு இருக்கிறேங்கிறாங்க, சில பேர் வந்து கேட்பாங்கல்ல, அதுக்காக டிப்ஸ். ஓ ஹெல்தி டிப்ஸா? சாரி சார், அந்த டிப் இல்ல பிள்ளை. அது வந்து நல்ல டயட்டுங்க, அவ்வளோதான். கம்ப்ளீட்லி ஃபுட்டு தான், எல்லாமே உள்ளுதான். எப்படிதான் மன கண்ட்ரோல் இருக்குன்னு தெரியல. நான் பிரியாணி தின்னுட்டு இருப்பேன், அந்த அம்மா நீ காய்கறி தின்னுட்டு இருக்கோம். கஷ்டமாவும் இருக்கு, கேட்டுதான் சாப்பிடுவேன். முன்னாடி பிரியாணி திங்கிட்டு தின்னு பரவாயில்ல, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டுருவா. ஆமாம், எனக்கு என்னைக்காவது கிரேவிங் வந்துச்சுன்னா சாப்பிட போகிறேன், அதனால அது பெருசாலாம் அதை யோசிக்கிறது இல்லை. பட் ஒரு 100 டேஸ்க்கு மேலே வந்து வெளியில் எதுவும் சாப்பிடாம கம்ப்ளீட் டயட்டில் இருந்தேன். ஸோ அதில் தான் வந்து ஸ்கின்னெல்லாம் இன்னும் க்ளோ ஆகுதான்லாம் எனக்கு தெரியல. அது தெரியறதுக்கான காரணம் மேக்கப்பாக கூட இருக்கலாம், இல்லை லைட்டிங்காக கூட இருக்கலாம். பட் நல்லா ஒரு குட் ஃபுட் அண்ட் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸோடு இருக்கும்போது, கண்ட்ரோலோடு இருக்கும்போது, அது ஒரு மாதிரி சேலஞ்சிங்காகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்குது. அண்ட் அதோடைய ரிசல்ட்ஸ் பார்க்கும்போது இன்னுமே ஓகே பண்ணலாமே அப்படி இருக்குது. குட் கேர்ள். ஆனால் இவளுக்கு இல்லை. அடுத்த சாட்டர்டேல பாருங்க எத்தனை கிலோனாலும் கஷ்டம். அப்படின்னா அடுத்த சாட்டர்டே எனக்கு தெரிஞ்சு 2 வருஷம் கழிச்சு வருவேன் நினைக்கிறேன். இல்லைங்க, அடுத்த சாட்டர்டேல கொஞ்சமாச்சு இழைச்சிட்டு வந்து நிப்பேன். இந்த பூதமான மூஞ்சி சுருக்கிட்டு இந்த மணி மாதிரி மூஞ்சி மாதிரி கொஞ்சம் நல்லா தான் இருக்கு மூஞ்சி, பூத மூஞ்சி. ஆமா, இவளை விட இவளை யாருமே கிரிட்டிசைஸ் பண்ணவே முடியாது. என்ற ஃப்ரெண்ட் அப்படித்தான் என்ன மோட்டிவேட் பண்ணிட்டே இருப்பா. ஆமா, நீயும் ஒன்று பண்ணணும். பண்ண மாட்டேங்கிறனே. ராஜு அனுப்பிச்சிருக்கிறாங்க. எது கூப்பிட்டு இப்போ என்னமா அப்படின்னு நம்ம ராஜு இல்லை. சரி மேம், ப்ளீஸ் சஜஸ்ட் திருக்குறள் புக் வித் எக்ஸ்பிளனேஷனா. என்கிட்ட ஒரு புக் இருக்கு, ஆனால் நானுமே யோசிச்சிருக்கேன் யாரோடதுலாம் படிக்கலாம் அந்த மாதிரி. நானுமே யோசிச்சிருக்கேன். நிறைய பேர் எழுதியிருக்காங்க திருக்குறள் புக், நிறைய வெர்ஷன்ஸ் இருக்கு. அது யாரும் திருவள்ளுவர் வெர்ஷன் போதும்பா. திருவள்ளுவர் தான் திருக்குறள் எழுதியிருக்காருமா, அது 2 வரியில எழுதியிருக்காருல, அது புரியல. அப்ப அதை எக்ஸ்பிளைன் பண்ணி யாராவது எழுதியிருக்கணும்ல. அந்த மாதிரி எழுதின ஆத்தர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஐ திங்க் கலைஞர் கூட எழுதியிருக்காரு. ஆமா படிச்சு. ஸோ எல்லாருமே எழுதியிருக்காங்க. ஸோ அதுல எந்த புக்குன்னு அவர் கேட்குறாரு. எனக்குமே வந்து ஐ எம் நாட் த ரைட் பர்சன் டு சஜஸ்ட். ஏன்னா எனக்குமே நானே பல வெர்ஷன்ஸ் படிச்சிருக்கேன். எந்த வெர்ஷன் இல்லை சூப்பர் வெர்ஷன் அந்த மாதிரி எனக்கு வந்து தோணுதில்லை. மகேஸ்வரி குழந்தாசாமி. குழந்தைசாமி இவ்வளோ கஷ்டப்பட்டு ப்ரொனவுன்ஸ் பண்ற, பெத்துக்கிறது தான் கஷ்டம் இல்ல, ஒரே கோர்வையா இருக்குதா, இடைவெளியே இல்ல. அதனால ட்ரூ. ஆல்சோ டாக் அபவுட் யுவர் ஃபிட்னஸ் ஜர்னி இஃப் யூ ஆர் ஓகே டு ஷேர். அதான் இன்னும் நான் ஒர்க் அவுட்லாம் பண்ண ஆரம்பிக்கல, வெறும் டயட்டில் தான் இதில் போயிருக்கு. இதுக்கப்புறம் தான் ஒர்க் அவுட் ஆரம்பிக்கணும். ஸோ இதுக்கப்புறம் தான் அந்த ஸ்ட்ரென்த்தனிங் அதெல்லாம் வந்து பண்ணணும். ஸோ இந்த 3 months ஆல்மோஸ்ட் 100 டேஸ்க்கு வந்து ஒர்க் அவுட்லாம் எதுவும் பண்ணல, வாக்கிங் மட்டும்தான். பட் ஏன்னா அந்த ஒரு 100 டேஸ்க்கு அது பண்ண வேணான்னு சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க. சின்ஸ் கேலரி ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் இருக்குது, அளவு கம்மியாக சாப்பிடும்போது நமக்கு அது ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் கொஞ்சம் கம்மி தான். மசில் டயர்லாம் ஆச்சுன்னா ரிப்பேர் ஆகணும் இல்லையா பாடி. ஸோ அதுக்கு அவனுக்குன்னு ஒரு சில எனர்ஜி வேணும்ல. ஸோ அதனால வந்து சஜஸ்ட் பண்ணது ஒரு 3 months முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒன்ஸ் கேலரிலாம் ப்ராப்பர் ஆனதுக்கப்புறம் கேன் ஹாவ் அப்படின்னு சொல்லிட்டு கேன் ஒர்க் அவுட் அப்படின்னு இனிமேல் தான் ஆரம்பிக்கணும். லைஃப் கியூரியஸ்னு படிச்சிருக்கேன். ஹலோ சிஸ்டர், ஐ வாண்ட் டு ஸ்டார்ட் ரீடிங் ஃப்ரம் நவ். ஓகே. காதுகள் புக் கேட்க நல்லா இருக்கு, காதுகள்ல புக்கு கேட்க நல்லா இருக்கு, பட் ஐ கான்ட் ரீட் தமிழ். காதுகள் புக் தான், புக்கு பேரே காதுகளா? சாகித்ய அகாடமி விருதெல்லாம் பெற்றிருக்கு அந்த புக்கு. ஓ, காதுகள் புக்கு கேட்க நல்லா இருக்காமா, பட் ஐ கான்ட் ரீட் தமிழ். கேன் யூ சஜஸ்ட் புக் சிமிலர் டு காதுகள் இன் இங்கிலீஷ்? ஐ வுட் லவ் டு நோ. காதுகள் மாதிரி இங்கிலீஷ் புக்கா? இப்போ ரீசெண்டாக ஒரு புக் படித்தேன், ஸ்மால் போட்டுன்னு சொல்லிட்டு. ஐயோ, ஆனால் அது உங்களுக்கு அதை நீங்கள் முதல்ல அமேசானில் ஏதாவது கிண்டில் ப்ரிவ்யூ இருக்குல்ல, அது படித்து பாருங்கள். அது உங்களுக்கு வந்து இந்த இங்கிலீஷ் ஓகே அப்படின்னா டூ கிவ் இட் அ ட்ரை. இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். ஃபிலாசபிக்கலாக ஒரு ஃபிக்ஷன் ஆனால் ட்ரூ ஈவெண்ட்ஸ் வச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு காம்பினேஷன் இந்த புக். டூ கிவ் இட் அ ட்ரை. காதுகள் மாதிரி தான் அது ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு விஷயம். ஸ்மால் போட்
ஸ்மால் போட். தன்யா ரெனீஷ், how are you reading so many books? How much time do you read per day? நான் வந்து so many books படிக்கல. ஒரு வாரத்துக்கே ஒரு புக் கம்ப்ளீட் பண்ணுறேன், இல்லைன்னா சம்டைம்ஸ் 2 புக் கம்ப்ளீட் பண்ணுறேன். ஒரு நாளைக்கு எவ்வளோ ஒரு செஷன்னா நான் ½ அன் ஹவர்னு சொல்வேன். ஸோ ஒரு 3 செஷன்ஸ் 4 செஷன்ஸ் தான் ஆவரேஜாக. ஒரு சில நாள் 6 செஷன்ஸாக கூட போகும், டிபெண்டிங் ஆன் மை மூட். ஸோ அப்படி பார்த்தா ஒரு 2 hours 3 hours தாங்க படிக்கிறேன். அவ்வளோ படித்தாலே யூ கேன் ரீட் அ லாட் ஆஃப் புக்ஸ். அது தாண்டி இன்னும் ரீடிங்கில் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னா இன்னும் நிறைய டைம் தேவைப்படும். ஐ மெட் பீப்புள் ஹூ ரீட் ஃபார் ஹவர்ஸ். ஸோ அந்தளவுக்கு வந்து நான் படிக்க மாட்டேன். என் அக்கா எல்லாம் கூட வந்து படிக்க ஆரம்பித்தாங்கன்னா படிச்சுட்டே இருப்பாங்க. ஒரு நாளைக்கு வந்து எவ்வளோ பெரிய புக்குனாலும் முடிச்சிடுவாங்க, அந்தளவுக்குலாம் படிப்பாங்க. ஐ எம் நாட் லைக் தட். ஸோ நான் வந்து ரொம்ப இந்த பூனைகள்லாம் பார்த்துட்டு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு அந்த மாதிரி இருக்க ஒரு பர்சன். சம் டேஸ் வந்து ஈவன் 1 hour தான் நான் ஸ்பெண்டே பண்ணியிருப்பேன் படிக்கிறதுக்கு. ஸோ தட்ஸ் ஹவ் ஐ ரீட். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு சாட்டர்டே. சூப்பரா முடிஞ்சிருச்சு. இப்படி ஒரு பியூட்டிஃபுல் லொகேஷன்ல சரி. அடுத்த சாட்டர்டேல பாப்போங்க. எப்படி இருப்பேன்னு நீங்களே பார்த்து சொல்லுங்க. ஆமா, அடுத்த சாட்டர்டே எப்போ வருவாங்க அம்மனி மேல? வருவேன். சரி, ஓகே guys, see you in the next Saturday. வேற ஏதாவது நீங்க அம்மனிக்கு क्वेश्चंस வச்சிருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, bye. Bye, go.